வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். செப்டம்பர் 6ஆம் தேதியான இன்று மதுரையில் புத்தக கண்காட்சி தொடங்குகிறது. சென்னை புத்தக கண்காட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக சிறப்பாக நடந்து வரும் புத்தக கண்காட்சிகளில் ஒன்று மதுரை புத்தக கண்காட்சி என்று சொல்லலாம். தமிழ்நாடு அரசினுடைய ஆதரவினாலும் உத்வேகத்தினாலும் பல ஆண்டுகளாக மதுரை புத்தக கண்காட்சி படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான புத்தக கண்காட்சியாக அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலேயே இன்றைக்கு மதுரை, கோவை, நெல்லை ஆகிய 3 இடங்களில்தான் குளிரூட்டப்பட்ட அரங்குகளில் இந்த புத்தக கண்காட்சிகள் நடக்கின்றன என்பதையும் நாம் இங்கே சேர்த்து சொல்ல வேண்டும். தமிழ்நாடு அரசு மாவட்டம் தோறும் நடத்தி வருகிற புத்தக கண்காட்சிகள் புத்தக கண்காட்சி இயக்கத்திற்கும் அறிவுசார் இயக்கத்திற்கும் ஒரு பெரும் உத்வேகத்தை அளித்திருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். இன்று தொடங்குகிற இந்த மதுரை புத்தக கண்காட்சி என்பது தினம் தினம் மிக சிறப்பான உரைகள், புத்தக வெளியீட்டு விழாக்கள் என்று கலை நிகழ்ச்சிகள், பள்ளி மாணவர்களுக்கான மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள் என்று ஒரு மிகப்பெரிய அளவிற்கு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒன்றாக இந்த மதுரை புத்தக கண்காட்சி இந்த 6ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 6லிருந்து 16ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய இன்றைக்கு லட்சக்கணக்கான நூல்கள் மக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்தில்தான் இந்த மதுரை புத்தக கண்காட்சி, அதாவது இன்றைக்கு தமிழ் வளர்த்த மதுரையில் நடக்கக்கூடிய இந்த புத்தக கண்காட்சி இந்த மதுரையில் தொடங்குகிற இந்த சமயத்தில்தான் தமிழ் சமூக புத்தகங்களை எப்படி எதிர்கொள்கிறது என்பதை பற்றிய சில சிந்தனைகளை பகிர்ந்து கொள்வது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவிற்கு தமிழில் புத்தகங்கள் பதிப்பிக்கப்படுகின்றன. கதைகள், கவிதைகள், கட்டுரைகள், பல்வேறு துறை சார்ந்த நூல்கள், இப்படியான தொடர்ச்சியாக புத்தகங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. ஆனால் அந்த புத்தகங்களின் மீது எந்தளவிற்கு கவனம் இருக்கிறது, எந்தளவிற்கு அதை பற்றிய உரையாடல்கள் தமிழ் சமூகத்தில் இருக்கின்றன, எந்தளவிற்கு அந்த புத்தகங்கள் விற்பனையாகின்றன என்று பார்த்தால் நிச்சயமாக அது ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. நான் ஒரு எழுத்தாளனாகவும் பதிப்பாளனாகவும் இதை ஒரு வாசகனாகவும் இதை நான் உறுதியிட்டு சொல்ல முடியும். இன்னும் சொல்லப்போனால் பிற துறைகளில் மக்கள் காட்டுகிற ஆர்வம், இத்தனைக்கும் தமிழ் சமூகம் ஒரு கல்வி அறிவு பெற்ற ஒரு சமூகம், ஒரு வாசிப்பும் கல்வியும் ஒரு பரவலாகி இருக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகத்தில் இன்றைக்கு உதாரணமாக ஒரு திரைப்படம் வெளிவருகிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். சமூக வலைத்தளங்களிலும் பொதுவெளிகளிலும் அந்த படத்தை பற்றி எவ்வளவோ பேச்சுக்கள் நடைபெறுகின்றன. இத்தனைக்கும் அந்த திரைப்படத்தினுடைய ஆயுள் அதிகபட்சமாக 1 வாரத்திலிருந்து 1 மாதம்தான். அடுத்த மாதமே அந்த திரைப்படம் மறக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் அந்த படத்தை பற்றி எத்தனை வாத பிரதிவாதங்கள், ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய குறியீடே அடையாளமே அந்த படம்தான் என்பது போன்ற ஒரு நம்பிக்கை பலருக்கும் இருக்கிறது. அதை பற்றி பேசாவிட்டால் எங்கே தங்களுக்கு ஒரு குறை வந்து விடுமோ, அந்த படத்தை பார்க்காவிட்டால் நாம் ஏதோ பின்தங்கி விடுவோமோ என்கிற அளவிற்கு இன்று ஒரு மனநிலை உருவாக்கப்படுகிறது. ஆனால் தமிழில் எத்தனை அற்புதமான நூல்கள் வெளிவருகின்றன. அந்த நூல்களை பற்றி யாராவது விவாதிக்கிறார்களா, பேசுகிறார்களா, உரையாடுகிறார்களா? முற்றிலுமாக புத்தகங்களின் மீதான ஒரு புறக்கணிப்பை போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. புத்தகங்களை வாங்குபவர்கள் இருக்கிறார்கள், புத்தகங்கள் வாங்காமல் இல்லை, குறைந்த அளவிற்கேனும் புத்தகங்கள் விற்கின்றன. ஆனால் எத்தனை பேர் அந்த புத்தகங்களை பற்றி பேசுகிறார்கள்? இன்னும் சொல்லப்போனால் பல சமயங்களில் எழுத்தாளர்களே கூட புத்தகங்களை பற்றி பேசுவதை விட சினிமாவை பற்றி பேசுவது அதிகமாக இருக்கிறது. சினிமாவுக்கு நாம் எதிராக இல்லை, நாம் சினிமாவை புறக்கணிக்கவில்லை. ஆனால் அதற்குரிய இடத்திற்கு மேலான ஒரு தகுதியை நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். புத்தகங்களை நாம் புறக்கணிக்க தொடங்கி இருக்கிறோமோ என்ற ஒரு அச்சம் மேலிடுகிறது. அந்த புறக்கணிப்பு என்பது நம் வரலாற்றின் மீதான புறக்கணிப்பாக, தமிழ் பண்பாட்டின் மீதான ஒரு புறக்கணிப்பாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய கவலை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நாம் கடந்த முறை அதாவது திருமணத்தில் ஒவ்வொருவருடைய பங்கும் என்ன என்பதை பற்றி நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது திருமணத்தில் குழந்தைகளுடைய பங்கு என்ன, குழந்தைகள் எவ்வாறு இதில் பங்கேற்கின்றது, அந்த திருமண மனவாழ்வில் எப்படி இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், அதாவது பொதுவாக சில பேர் என்ன கூறுகின்றார் என்றால், அதாவது நான் இந்த குழந்தைக்காகத்தான் வாழ்கின்றேன், இந்த குழந்தை இல்லை என்றால் நான் மடிந்திருப்பேன், நான் எங்கேயோ போயிருப்பேன், விவாகரத்தை வாங்கியிருப்பேன், நான் என்னுடைய நிலைமை இறந்து போயிருப்பேன், இல்லை வேறு எங்கேயோ நான் போயிருப்பேன் என்று அவர்கள் கூறுகின்றார்கள்.
இந்த குழந்தைக்காகத்தான் நான் வாழ்கின்றேன் என்று கூறுகிறார்களே, இதில் இது சாத்தியமா? இதில் உண்மை இருக்கின்றதா? இது அர்த்தம் இருக்கின்றதா? இல்லையா? இது வெறும் கூற்றுதானா இல்லை உண்மையா என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அதாவது குழந்தை இருக்கின்றது, அதாவது குழந்தைகள் பெற்றோரிடம்தான் வளர வேண்டும் என்ற கருத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக குழந்தைகள் பெற்றோரிடம் தான் வளர வேண்டும். ஆனால் அந்த பெற்றோர்களை அது தினம் தினம் சண்டையிட்டு கொண்டும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்தி கொண்டும் அதை அசிங்கப்படுத்தி கொண்டும் கீழ்த்தரமான வார்த்தைகள் பேசிக்கொண்டும் இருவரும் அடிக்கடி தினம் தினம் சண்டையிட்டு கொண்டிருந்தால் அந்த குழந்தையினுடைய நிலை எப்படி இருக்கும்? அந்த குழந்தைக்கு என்ன பாதுகாப்பு இருக்கின்றது? ஒரு செக்யூரிட்டி இருக்கின்றதா? அந்த குழந்தைக்கு ஒரு செக்யூரே இருக்காது, பாதுகாப்பின்மை இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு எப்படி, அதாவது மன வளர்ச்சி இருக்கும், மன முதிர்ச்சி இருக்கும். அது இந்த இரண்டுமே சீராக இருக்காது. அப்பொழுது அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல், அதாவது சில பெற்றோர்களை கூறுகின்றார்கள் குழந்தைகள் முன்னிலையில், நான் உனக்காகத்தான் வாழ்கின்றேன், உனக்காகத்தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுகின்றேன், இவ்வளோ துன்பப்படுகின்றேன், இவ்வளவு அதாவது கஷ்டப்படுகின்றேன், துன்பப்படுகின்றேன், அவமானப்படுகின்றேன், என்னுடைய கௌரவமெல்லாம் போகின்றது, எல்லாம் எதற்காக? உன்னை வாழ வைக்க வேண்டும், உன்னை படிக்க வைக்க வேண்டும், உனக்காகத்தான் என்றெல்லாம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுடைய காதில் விழும்போது அந்த குழந்தைகள் எப்படி இருக்கும் யோசித்து பார்க்க வேண்டும். அந்த குழந்தைகள் என்ன நினைக்கின்றது? நம்மால் தானே இவ்வளவு கஷ்டம், என்னால் தான் என்னுடைய பெற்றோர்களுக்கு இவ்வளவு துன்பம் இருக்கின்றது, துன்பப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள் என்று அந்த குழந்தை எண்ணுகின்றது. அவ்வாறு எண்ணும்பொழுது அந்த குழந்தையினுடைய மனம் எப்படி இருக்கும், மனவேதனை எப்படி இருக்கும், அந்த வேதனையில் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், அது திறமாக இருக்குமா, சீராக இருக்குமா என்று யோசிக்க வேண்டும். நிச்சயமாக இருக்கிறது வாய்ப்புகள் இல்லை. அந்த குழந்தைகள் திசை மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக பெற்றோர்கள் இருந்தும் பெற்றோர்களுடன் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். எதற்காக கூறுகின்றோம்? குழந்தைகள் கண்டிப்பாக பெற்றோர்கள் தான் வளர வேண்டும் என்று கூறுகின்றோம். அப்பொழுதுதான் வளர்ச்சி நன்றாக இருக்கும், முதிர்ச்சி இருக்கும், மன வளர்ச்சி இருக்கும், சீராக இருக்கும் என்று நாம் கூறுகின்றோம். அவ்வாறு இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்களே அந்த வளர்ச்சிக்கு இடையாக இருந்தால், அந்த பெற்றோர்களே அதனுடைய மன முதிர்ச்சிக்கு தடையாக இருந்தால் அந்த குழந்தை எப்படி இருக்கும்? நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் இருக்கின்றது. அதாவது பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகள் கூட அதான் எப்படி இருக்கின்றார்கள்? மன வளர்ச்சியோடு சீரோடும் சிறப்போடும் இருக்கின்றார்கள், நல்ல இன்டெலிஜென்ஸோடு இருக்கின்றார்கள், அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த பெற்றோர்கள் இருந்து என்ன பயன்? இது பெற்றோர்கள் இருந்தால் என்ன, பெற்றோரிடம் அந்த குழந்தை வளர்ந்தால் என்ன, வளராவிட்டால் என்ன? பெற்றோர்களால் என்ன பலன் இருக்கின்றது? பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளை சிறப்பாக வளரும் பொழுது நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே பெற்றோர்கள் அதை உணர வேண்டும். ஆனால் நம்முடைய இருக்கும்பொழுது நாம் சண்டையிடக்கூடாது என்பதை அவள் உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த குழந்தைகளை வளர்ப்பதால் என்ன பயன் இருக்கின்றது? பயன் இல்லை. அதாவது அது மட்டுமல்லாமல் சில குழந்தைகள் இருக்கின்றது, சில குழந்தைகள் பிறப்பிலேயே அவர்கள் அறிவுத்திறனோடு இருக்கின்றார்கள், சாமர்த்தியமாக இருக்கின்றார்கள். அது மிக அரிதான ஒன்று. அதுபோல் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளே இந்த பெற்றோர்களை சரி செய்துவிடும். இந்த பெற்றோர்களுடைய சண்டை சச்சரவுகளை எல்லாம் தீர்த்துவிடும். அந்த குழந்தைகளை பெற்றோர்கள் சிறப்பாக வாழ்வதற்கு, ஒன்றாக இணைவதற்கு, சிறப்போடு இருப்பதற்கு, அதாவது மன நிம்மதி இருப்பதற்கு இந்த குழந்தைகளை வழிவகுக்கும். அப்படிப்பட்ட குழந்தைகளும் இருக்கின்றார்கள். இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள். அதாவது குழந்தைகள் என்பது நம்முடைய பிம்பம் என்று. குழந்தைகள் என்பது பெற்றோர்களுடைய பிம்பம் தான். அது கண்ணாடியின் பிம்பம் தான், சிராஸ் காப்பி போல தான். பெற்றோர்கள் எப்படியோ அப்படிதான் குழந்தைகள். அந்த குழந்தைகள் அதாவது தாயுடைய தந்தையுடைய இருவருடைய ஜீன்ஸ் சேர்ந்து தான் அந்த குழந்தை உருவாகின்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் எப்படியோ அப்படி தான் குழந்தைகள் இருக்கும். நாம் இப்படியெல்லாம் இருந்துவிட்டு அந்த குழந்தைகளிடம் நாம் பெரிதாக எதிர்பார்க்கின்றோம். குழந்தை அப்படி வர வேண்டும், இப்படி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம். குழந்தையிடம் மிக கண்டிப்பாக இருக்கின்றோம், சில முறைகளை எதிர்பார்க்கின்றோம். நாமே அப்படி இல்லை. நம்முடைய குழந்தைகள் எப்படி இருக்கும் அதை யோசித்து பார்க்க வேண்டும். நாம் அப்படி இல்லாமல் இருந்துவிட்டு குழந்தைகளின் மட்டும் எதிர்பார்ப்பது என்ன நியாயம் இருக்கின்றது? நம்மை போல தான் குழந்தைகள் இருக்கும். நாம் எதை விதைக்கின்றோமோ அதுதான் கிடைக்கும். நாம் விதைப்பது ஒன்று, எதிர்பார்ப்பது ஒன்று இருந்தால் எப்படி அதை யோசிக்க வேண்டும் பெற்றோர்களை. ஆக பெற்றோர்களை இதை யோசித்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த குழந்தைகளை சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். ஆக குழந்தைகள் வளர்வதற்கு பெற்றோர்களிடம் இருந்தால் மட்டும் போதாது, பெற்றோர்களும் ஒரு நல்ல சிறந்த பெற்றோர்களாக, அதாவது பெற்றோர்கள் ஒருவருக்கு புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது அதை அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம்.
ஆனால் புரிதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லலாம். தெரிந்தால் மட்டும் போதாது. எனக்கு நன்றாக சமைக்க தெரியும், சமையல் தெரிந்தால் போதாது. ஆனால் அதை சிறப்பாக சுவையாக சமைக்க தெரிய வேண்டும். ஆக தெரிந்தால் மட்டும் போதாது, புரிதல் வேண்டும். தெரிதல் என்பது வேறு, ஐ நோ என்பது வேறு, எனக்கெல்லாம் தெரியும் என்பது வேறு. ஆனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் புரிந்து கொண்டேன் என்பது அது வேறு. புரிந்து கொள் என்பது நாம் உள்வாங்கி அதனுடைய நல்லது கெட்டதுகளை நாம் தெளிவாக தெரிந்து கொண்டு வருவதுதான் புரிதல் என்று பெயர். அதுதான் அறிவு. அறிவென்பது அது அறிந்து கொண்டு புரிந்து கொள்வது பேர் தான் அறிவென்று அர்த்தம். ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் ஒருவரை ஒருவர். அதாவது துணை புரிந்து கொள்ளவில்லை நாம் சொல்கின்றோம், அவளுக்கு தெரியவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, நான் எவ்வளோ சொல்கிறேன், அவள் புரிய மாட்டேங்கிறாள், அவள் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றோம். தம்பதி இருவரும் ஒருவருக்கு ஒருவர் சொல்கின்றார்கள், அவர் புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்றார், இவள் சொல்கின்றார் அவர் புரிந்து கொள்ளவில்லை, அவர் சொல்கின்றார் இவள் புரிந்து கொள்ளவில்லை என்று. ஆக ஒருவரை புரிந்து கொள்ள என்பது துணை புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, அவர் புரியவில்லை என்பதை ஓகே நான் ஒற்றுக்கொள்கிறேன். அவளுக்கு அதாவது துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் புரிந்து கொண்டாரா, இவர் புரியவில்லை, இவர் தெரிந்து கொண்டார். துணைக்கு புரியவில்லை என்பதை இவர் தெரிந்து கொண்டாரே ஒழிய இவர் புரிந்து கொள்ளவில்லை. இவர் புரிந்து கொண்டால் என்ன நடக்கும்? புரிந்து கொண்டால் அவள் புரியும் வரை இவர் அவளுக்கு விளக்கம் சொல்வார். புரிந்து கொள்ளும் என்பது மிக சிறப்பான ஒன்று. நாம் ஒன்றை புரிந்து கொள்ளும் என்றால் நமக்கு மகிழ்ச்சி என்பது தானாக வந்துவிடும். நேர்களே, நீங்கள் அதாவது நாம் பள்ளியை பார்க்கின்றோம், ஆசிரியர் பாடம் நடத்துகின்றார், ஆசிரியர் புரியும்படியாக சொல்லும் பொழுது நமக்கு ஒரு கணக்கோ ஒரு இது புரியும் பொழுது நமக்கு நம்மை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது, சந்தோஷம் ஏற்படுகின்றது. புரிந்து கொள்ளும் என்றால் மகிழ்ச்சி ஏற்பட்டுவிடும். அதுபோல் புரிந்து கொண்டவர்களுக்கு மகிழ்ச்சி, புரியும்படி சொல்லுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். பிரச்சனைகள் அங்கே வராது. ஆகவே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரியும்படி சொல்லும் பொழுது யாராக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நம்முடன் ஒத்துழைப்பார்கள். ஆகவே நாம் புரியும்படி நாம் செய்வதில்லை, நாம் பெயரளவுக்கு சொல்லுகின்றோம், புரியவில்லை என்று சொல்லுகின்றோம். நாம் ஒன்றை சொல்லும் பொழுது அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் இல்லை புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அந்த பிரச்சனை இல்லாது. இதுபோல் நாம் புரிந்து கொண்டு இருந்தோம் என்றால் குழந்தைகளை மிக சிறப்பான குழந்தைகளாக வளர்க்க முடியும். குழந்தைகளும் நம்முடைய திருமணத்தில் ஒரு முக்கிய பங்கேற்று அந்த திருமணம் என்பது நிலைத்து நிற்க, ஆரோக்கியமாக இருக்க அதுவும் வழிவகுக்கும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கேரளாவிலே புறப்பட்ட ஒரு செய்தி இன்றைக்கு இந்தியா முழுவதும் பரவி பற்றி கொண்டிருக்கிறது. ஹேமா கமிட்டி என்று சொன்னால் ஒரு மாதத்திற்கு முன்பு வரையில் யாருக்கும் தெரிந்திருக்காது. இன்று அந்த சொல்லை, அந்த தொடரை கேள்விப்படாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. இந்த ஹேமா கமிட்டி என்பது 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே வந்த அந்த விசாகா கமிட்டியினுடைய இன்னொரு விதமான தொடர்ச்சி என்று நாம் சொல்லலாம். விசாகா கமிட்டி பெண் நீதிபதியை கொண்ட ஒரு 6-7 பேர்களை கொண்ட பெண்களின் மீதான பாலியல் சுரண்டல்களை ஆராய்வதற்காக அமைக்கப்பட்ட கமிட்டி. இந்த ஹேமா கமிட்டி என்பது கேரள அரசினால் இன்றைக்கு அதிலே எங்கே பார்த்தாலும் அந்த ஹேமா கமிட்டி பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த ஹேமா கமிட்டி கூட 2017 நியமிக்கப்பட்டு 19 தங்கள் அறிக்கையை கொடுத்தார்கள். இன்றைக்கு அது பேசு பொருளாக ஆகியிருக்கிறது. மலையாள திரை உலகமே ஆடி போயிருக்கிறது என்று சொல்லலாம். என்ன கண்டுபிடித்திருக்கிறது அந்த ஹேமா கமிட்டி? மலையாள திரை உலகில் 80 விழுக்காடு பாலியல் சுரண்டல்கள் நடைபெற்றிருக்கின்றன என்று ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டை தூக்கி அது போட்டிருக்கிறது. பாலியல் சீண்டல்கள் என்றால் எப்படி? சொல்ல தரமற்ற பல நிகழ்வுகளை அந்த அறிக்கை எடுத்து காட்டுகிறது. நமக்கு தெரியும், திரை உலகில் கேரவான் என்று, அதாவது ஒரு பெரிய கார் மாதிரி இருக்கும், உள்ளே அறைகள் இருக்கும். அங்கே தான் பெரிய நடிகர்கள் நடிகைகள் எல்லோரும் உடைமாற்றி கொள்ளுகிற இடங்கள். அங்கே தான் ஓய்வெடுத்து கொள்வதற்கும் இடம் இருக்கிறது, உணவு உண்பதற்கும் இடம் இருக்கிறது. அது ஒரு சின்ன வீடு. ஆனால் அதில் ஏறி அப்படியே இன்னொரு ஊருக்கும் போய்விடலாம். அதற்குத்தான் கேரவான் என்று பெயர். அந்த கேரவான் என்று சொல்லுகிற அந்த நீண்ட வண்டிக்குள் புகைப்பட கருவிகள், கேமராக்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதிலும் குறிப்பாக குளியலறையில் அந்த கேமராக்கள் ஒளித்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு பெரிய செய்தியாக வெளிவந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல்
திரை உலகில் அடிக்கடி பேசப்படுகிற ஒரு சொல் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது. அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது நல்ல சொல் தானே, நல்ல சொல் தான். எங்கே, எப்படி, யாரால், எதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்து தான் எந்த ஒரு சொல்லும் நல்ல சொல்லா இல்லையா என்று முடிவு செய்யப்படும். திரை உலகில் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது ஒரு விதமான அநாகரிகமான சொல். ஒரு பாலியல் உறவுகளுக்கு நீங்கள் இணங்குகிறீர்களா என்று பெண்களை பார்த்து, இணங்குகிறீர்களா என்பது கூட ஜனநாயகம், இணங்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிற ஒன்றுதான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது. அது மிக கூடுதலாக பல இடங்களில் இருந்திருக்கிறது. நாங்கள் தங்கி இருக்கிற அறை கதவுகளை தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள், நடிகர்கள் எல்லோரும் வந்து தட்டுகிறார்கள் என்று இன்றைக்கு அங்கே இருக்கிற நடிகைகள் எல்லோரும் தங்களின் உள்ள குமுறல்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய புகழ்பெற்ற நடிகர்கள், அதிலே ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அவருக்கு எதிராக அந்த மனுக்கள் வந்திருக்கின்றன. பல நடிகர்கள் அந்த புகார்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். தமிழ் திரை உலகிலும் தெலுங்கு திரை உலகிலும் கூட இப்போது அந்த குரல்கள் கேட்க தொடங்கி இருக்கின்றன. இங்கேயும் அதே மாதிரி நடந்திருக்கிறது என்று இப்போது மூத்த நடிகைகள் சிலரே சொல்லுகிறார்கள். எனவே நாடு முழுவதும் இந்த திரை உலகில் மட்டும்தான் இப்படிப்பட்டவைகள் நடக்கின்றன என்று நாம் கருத வேண்டியதில்லை. இந்த பாலியல் சுரண்டல்கள் நாட்டின் எல்லா துறைகளிலும் எல்லா பக்கங்களிலும் இருக்கின்றன என்பது உண்மை. நாம் எவ்வளவோ தொலைவு முன்னேறி வந்திருக்கிறோம். பாலின சமத்துவம், பெண்களின் உரிமை என்பதை நிலைநாட்டுவதற்காக பல வழிமுறைகளை நாம் மேற்கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் உண்மைதான். ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு இங்கே இருந்த நிலை இன்றைக்கு இல்லை. ஆனால் இன்னமும் முழுமையாக அந்த சமத்துவம் வந்துவிடவில்லை. இன்றைக்கும் முழுமையாக பெண்களின் சுயமரியாதை போற்றப்படவில்லை என்பதைத்தான் இந்த அறிக்கைகள் நமக்கு காட்டுகின்றன. இவை உண்மையாக இருக்கிற அடிப்படையில் அதன் மீது நடவடிக்கைகள் கடுமையாக எடுக்கப்பட வேண்டும். எனவே பெண்கள் எந்த காரணத்திற்காகவும் எந்த துறையிலும் இப்படி பாலின உறவுகளுக்கு கட்டாயப்படுத்தப்படக்கூடாது என்பதை இந்த ஹேமா அறிக்கையினுடைய பிறகாவது நாட்டின் பல பகுதிகளிலும் எல்லோரும் உணர்வதற்கான வாய்ப்புகள் வர வேண்டும்.